ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மாவை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் தாதி நிர்மல் சாந்தாஜி அவர்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம் அவரை பற்றி 15 மார்ச் 2013 அன்று சரீர் விட்டார். இவர் யார் என்றால் பிரம்மா பாபாவுடைய லௌகீக மகள் நிர்மல் சாந்தா. மாதாஜியாக இருந்தார். ஒரு குழந்தை இருந்தது. விட்டு பாபாவுடைய யக்ஞத்தில் சரண்டர் அடைந்தார். கல்கத்தாவில் சேவை செய்தார். பிறகு மதுபனுக்கு வந்து விட்டார். அவரை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். பிரம்மா குமாரி தாதி நிர்மல் சாந்தாஜி நம்மிடம் இன்றைக்கு தன்னுடைய அனுபவத்தினை, அதாவது மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை கூறப்போகின்றார். மம்மா அவர்கள் மிகவும் கம்பீரமாகவும் அதே சமயத்தில் அமைதி சொரூபமாக இருந்து வந்தார் இந்த யஜ்யத்தில். அது மட்டுமா, மம்மா அவர்கள் முரளி வகுப்பு நடத்தி இந்த யக்ஞத்தினுடைய முழு பொறுப்பையும் ஏற்று எல்லோருக்கும் வழிகாட்டினார். அது மட்டுமா, இந்த யக்ஞத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் செய்வது, இந்த யக்ஞத்தில் இருக்கக்கூடிய யக்ஞத்தை காப்பது, இது போன்றவைகளை மம்மா அவரே செய்ய வேண்டியதாக இருந்தது. இருந்தாலும் மம்மாவுடைய முகத்துல, மம்மாவுடைய நடத்தையில, மம்மாவுடைய காரிய விவகாரங்களில இத்தனை சேவைகள் இருந்தாலும் அவருடைய முகத்தில் எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தவே இல்லை அப்படின்று பிரம்மா குமாரி தாதி நிர்மல் சாந்தாஜி நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். மம்மா அவர் மிகவும் எப்படித்தமே இருப்பாரு, சாந்த சுருபி அந்த நிலையில் இருப்பார். அது மட்டுமா, மம்மா அவர்கள் கம்பீரமாக இருப்பார். மம்மா அவர்கள் இனிமையாக இருப்பார். அதனால ஒரே சிதியில் இருந்து மம்மா வந்தார். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல போகின்றேன். 1950, 51, 52 வருடம் இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய யக்ஞத்துல வறுமை தாண்டவம் ஆடிய பொழுது, சில சமயங்கள் சாப்பிட கூட உணவே கிடைக்காத பொழுது, அங்கு இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகள் அநேகருடைய முகங்கள் சோகத்தால் வெகுவாக மாறிவிட்டது. ஆனால் மம்மாவிற்கோ உணவு கிடைத்தாலும் சரி, உணவு கிடைக்கவிட்டாலும் சரி, அவருடைய முகம் எப்பொழுது எப்படித்தமே இருக்கும், மலர்ந்த மலரை போல இருந்தது. காரணம், அவ்வளவு கவலையற்ற தன்மை, அவ்வளவு பொறுமை. அதனால்தான் பாபா மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. இது போல அவருடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது மம்மா. அதனால இந்த யக்ஞத்துல யாராவது சரி சரீர விட்டாலும் கூட, அதாவது மரணம் சொல்லுவாங்க, மம்மாவுடைய முகத்துல எந்தவித மாற்றம் ஏற்படாது. அப்போ மம்மாவுடைய லௌகிக தாய் ரோச்சா, மம்மாவுடைய லௌகிக தாய் ரோச்சா, அப்ப அவர் சரீர் விட்ட பொழுது கூட லௌகிக ரீதியாக எந்த சம்பந்தம் இல்லை என்கிற அளவிற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தார். எப்படி அமைதியாகவும், எப்படி திடமாகவும், எப்படி அந்த ஒரே நிலையில் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த நிலை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த யக்ஞத்தில் ஏதேனும் தவறுகள் நடந்து விட்டாலும் கூட மம்மா எங்களை திட்டுவதோ, எங்களை கோபித்துக் கொள்வது கிடையாது. அப்போ அந்த சமயத்துல சந்திரிதாதி பாபாவுடன் இருந்தார். அதாவது பிரம்மா பாபாவுடன் இருந்தார். சந்திரிதாதி பற்றி பிறகு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு பாக்கிய விதாத்தம் மூலமாக. அப்போ நான் மம்மாவுடன் இருந்தேன். ஆகவே நான் மம்மாவை மிக அருகாமையில் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நான் கவனித்து வந்திருக்கிறேன் அப்படின்று பிரம்மகுமாரி தாதி நிர்மல் சாந்தாஜி நம்மிடம் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக மாதேஸ்வரி அவர்கள் எப்படி இருந்தார், குணங்களுடைய சுரங்கமாக இருந்தார். அது மட்டுமா தபஸ்வினியாக இருந்தார். அதனால்தான் மம்மா அவர்கள் இந்த உயர்ந்த குலத்தினுடைய பிராமண குலத்தினுடைய அவதாரமாக விளங்கியார். அது மட்டுமா மிகவும் ராயல் தன்மை உடையவராக இருந்து
அவர் ஒருபொழுதும் சப்தத்துடன் சிரித்தது கிடையாது. அவர் எப்படி தெரியுமா இருப்பார்? புன்சிரிப்போடு மட்டுமே மற்றவர்களை பார்ப்பார், பழகுவார். மம்மாவிடம் எந்தவித கோபம் இருந்ததே கிடையாது. அதாவது மம்மா அடிக்கடி சொல்வதுண்டு. காமம், கோபம், அகங்காரம் எல்லாம் எப்படி தெரியுமா? நரகத்தினுடைய வாயில் அப்படின்று மம்மா எங்களிடம் கூறுவது உண்டு. அதனால குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒருபொழுதும் சரி கோபமே வரக்கூடாது. அப்படி யாராவது கோபப்பட்டால் அந்த சமயத்துல மம்மா சிரித்துக் கொண்டே சொல்வார். எப்படி? பாருங்கள், கோபத்தை என்னவென்று சொல்வோம்? கோபத்தை பூதம் என்று சொல்லப்படுகிறது. அதனால கோபம் வந்தது என்றால் தனக்குள் பூதம் வந்து விட்டதாக என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஒருபொழுதும் பூதமா ஆக வேண்டாம். அதாவது கோபம் கொள்ளக்கூடாது யாரிடமும் சரி. எது வேண்டுமானாலும் ஆகட்டும். ஆனால் கோபம் மட்டும் வேண்டாம் அப்படின்று மம்மா எங்களிடம் சொல்வதுண்டு. பாருங்கள், யாராவது சப்தத்தோடு பேசினாலும் அவர்களுக்கு மம்மா எப்படி தெரியுமா புரிய வைப்பார்? அன்போடு புரிய வைப்பார். பாருங்கள், நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள்? பாபாவுடைய ஆசிரமத்தில் இருக்கின்றீர்கள். அதனால அதிக சப்தத்தோடு பேசக்கூடாது. அதனால மிகவும் மெதுவாக பேச வேண்டும். அமைதியாக பேச வேண்டும். குறைவாக பேச வேண்டும். இனிமையாக பேச வேண்டும். அப்படி என்றும் அம்மா அடிக்கடி எங்களுக்கு சொல்வதுண்டு. இந்த யக்ஞத்தில் யாரேனும் சரி பெரிய தவறு செய்து விட்டாலும் கூட அவருக்கு சொல்வார். இங்கே வாருங்கள். இது சரியா? அப்படி என்று. தவறு செய்த அவர் அதை எப்படி சரி என்று சொல்வார்? அதனால அம்மா சொல்வதுண்டு. இனிமேல் கவனமாக இருங்கள். அதனால மறுமுறை இப்படி தவறு செய்யக்கூடாது அப்படின்று அன்பாக புரிய வைப்பார் மம்மா அவர்கள். அதனால மம்மா ஒருபொழுது இந்த தவறை ஏன் செய்தீர்கள் என்று கேட்க மாட்டார். நடந்தது நடந்து விட்டது. ஆனால் அவருக்கு அன்போடு புரிய வைத்து மாற்றிக் கொள்வதற்கான யுக்தியும் சரி, சக்தியும் வழங்குவதுண்டு மம்மா அவர்கள். இப்படியாக அன்புடன், சைகைகளோடும் அவர்களுடைய இதயத்தை மாற்றி விட்பார் மம்மா அவர்கள். அதனால தான் அம்மாவுடைய தோற்றம் பாரு எப்படி இருக்குது? புன்முறுவலோடு இருக்கும். எனக்கு சாட்சாத்காரம் கிடைத்ததில்லை. ஆனால் அம்மாவை பார்க்கும் பொழுதெல்லாம், இவர்தான் லக்ஷ்மி ஆகப் போகிறார். இவர் சத்தியுகத்தினுடைய மகாராணி என்பது எனக்கு தெரிய வந்தது. அப்போ நான் சேவை செய்வதில்லை. அதாவது ராஜகுமாரி போல இருந்து வந்தேன். அப்போ அம்மா என்னை பார்த்து மலர்ந்த முகத்தோடு, "அங்கு சென்று நீங்கள் ஞானம் புரிய வையுங்கள். சேவை செய்தால் பலன் கிடைக்கும். அப்படி என்று நீங்கள் சேவை செய்ய வேண்டும். செல்லுங்கள். அவருக்கு பாபாவுடைய ஞானத்தை கொடுங்கள்." இப்படியாக அம்மா அவர்கள் எனக்கு ஞானம் சொல்லித் தரக்கூடிய வழியை கற்பித்தார். அது மட்டுமா, எப்படி சேவை செய்ய வேண்டும் அப்படி என்று அந்த விஷயத்தை பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்த அம்மா அவர்கள். பாருங்கள், அம்மா மிகவும் குணம் நிறைந்தவராக இருந்தார். இந்த சங்கமிகத்தில். அவர் ரகசியமாக தபஸ்வினியாகவும் இருந்து வந்தார். ஆனால் அம்மா அவர் பார்வைக்கு சாதாரணமாக இருந்தாலும், எப்படி தெரியுமா இருப்பார்? குணங்களுடைய சுரங்கமாக இருந்து விளங்கினார். அதனால நாங்கள் அவருடைய வாழ்க்கையில ஒரு நாளும் மனமுடைந்து போனதாக பார்க்கவே இல்லை. பாபாவுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி, விரைவில் கடைபிடித்து அவர் சம்பூர்ண நிலையை அடைவதிலே நாட்டமாக இருந்தார். அதாவது குறிக்கோளாக இருந்தார். மம்மாவிட அற்புதமான வளர்ப்பு சக்தி இருந்தது. அப்போ நான் மம்மாவை அம்மா, மம்மா என்றுதான் சொல்வேன். என்னுடைய லௌகிக தாயை கூட நான் யசோதாம்மா என்றுதான் சொல்வேன். அந்த அளவிற்கு பாலனை சரி, அன்பினுடைய சக்தி அம்மாவிட இருந்தது. பாருங்கள், நான் சிறு வயதிலிருந்தே மிகவும் செல்லமாக, அன்பாக வளர்ந்தவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். எனக்கு என்னுடைய சொந்த வேலைகளை கூட செய்ய தெரியாது. ஏன்? என்னுடைய தலையை கூட எனக்கு வாரிக்கொள்ள தெரியாது. நான் அந்த அளவிற்கு ராணி போல இருந்தேன். அதனால ஒவ்வொரு வேலைக்கும் சரி, வீட்டில வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் அம்மா எனக்கு ஒவ்வொரு காரியமும் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமா,
எப்படி வண்டி ஓட்டுவது, எப்படி ஞானம் புரிய வைப்பது, எப்படி பாத்திரம் தேய்ப்பது, இது போன்ற நிறைய வேலைகளை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இதற்கெல்லாம் ஆதாரம் என்ன? அம்மாவிடம் உள்ள அன்பும் சரி, அம்மாவுடைய அந்த பாலனை சக்தியும் தான். அதனால அவர்களது சிரேஷ்ட சம்ஸ்காரங்கள், அவருடைய இனிமையான சுபாவம், அவருடைய தெய்வீக குணங்கள் எல்லாமே அம்மாவை அதனால தான் யக்ன மாதாவாக மாற்றியது. பாருங்கள், நாம் அம்மா, பாபாவுடைய மன சிம்மாசனத்தில் எப்படி அமர்வது? முதல் விஷயம், தவறு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கின்றார். அதாவது காமம், கோபம் இது போன்ற விகாரங்களுடைய அம்சமும் இருக்கக்கூடாது. அதனால அந்த தேக அபிமானம் சிறிது கூட இருக்கக்கூடாது. அதனால நிரந்தரமாக அசிரினில் இருக்க வேண்டும். மனதார பாபாவை நினைக்க வேண்டும். சேவை செய்ய வேண்டும். அப்பொழுது மம்மா பாபாவுடைய மனம் எப்படி தெரியுமா இருக்கும்? அவருடைய சிம்மாசனத்தில் இடம் பெறலாம் அப்படின்று அழகான அந்த யுக்தியை நம்மிடம் பிரம்மகுமாரி தாதி நிர்மல் சாந்தா பிரம்மாபாவுடைய லௌகிக மகள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகிறார் இந்த பாக்கிய விதாத மூலமாக. அதனால இந்த ஈஸ்வரிய குடும்பத்திற்காக என்னுடைய செய்தி என்ன தெரியுமா? மம்மா எப்பொழுதுமே சொல்வார். என்ன சொல்வார்? கோபம் ஒரு பூதம். அதனால பாபாவுடைய குழந்தைகள் எது நடந்தாலும் சரி, கோபம் மட்டும் கொள்ளக்கூடாது. அது மட்டுமா, ஏதேனும் நஷ்டமே ஏற்பட்டாலும் கூட, அதை ஏற்படுத்தியவருக்கு அன்பாக புரிய வைங்கள் அப்படின்று இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் பிரேரணை பெற்றோம். பாருங்கள், தாதி நிர்மல் சாந்தா அவர்கள் இந்த ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தினுடைய நிர்வாகியால் ஒருவராக இருந்தார். அவர் கிழக்கு மண்டல சேவை அந்த கேந்திரங்களுடைய பொறுப்பு நிர்வாகி ஆவார். அதனுடைய தலைமையகமான கல்கத்தாவில் இருந்து அங்கு நிறைய சேவை செய்து மீண்டும் அபுமலையில் பாண்டோமேல் அவர் சேவை செய்தார். எவ்வளவு அழகாக இருக்கிறது இவர் கேட்கும் பொழுது. வாழ்த்துக்கள், நன்றி சொல்லலாமா? இல்ல நமக்கு பிரேரணை கொடுப்பது அப்படின்று சொல்லலாமா? எவ்வளவு அழகா இருக்கிறது. பார்க்கலாம். நாளைக்கு பிரம்ம பாபாவுடைய லௌகீக மனைவி யசோதம்மா, யசோதன்னு சொல்லுவாங்க. அவருக்கு 5 குழந்தைகள் இருந்தார்கள். அவர் எங்க சேவை செய்தார் அப்படின்ட்டு முழுமையாக நாளைக்கு பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மாவை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் தாதி நிர்மல் சாந்தா ஜி அவர்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம் அவரை பற்றி 15 மார்ச் 2013 அன்று சரீர் விட்டார். இவர் யார் என்றால் பிரம்மா பாபாவுடைய லௌகீக மகள் நிர்மல் சாந்தா. மாதாஜியாக இருந்தார். ஒரு குழந்தை இருந்தது. விட்டு விட்டு பாபாவுடைய யக்ஞத்தில் சரண்டர் அடைந்தார். கல்கத்தாவில் சேவை செய்தார். பிறகு மதுபனுக்கு வந்து விட்டார். அவரை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். பிரம்மா குமாரி தாதி நிர்மல் சாந்தாஜி நம்மிடம் இன்றைக்கு தன்னுடைய அனுபவத்தினை, அதாவது மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை கூறப்போகின்றார். மம்மா அவர்கள் மிகவும் கம்பீரமாகவும் அதே சமயத்தில் அமைதி சொரூபமாக இருந்து வந்தார் இந்த யஜ்யத்தில். அது மட்டுமா, மம்மா அவர்கள் முரளி வகுப்பு நடத்தி இந்த யக்ஞத்தினுடைய முழு பொறுப்பையும் ஏற்று எல்லோருக்கும் வழிகாட்டினார். அது மட்டுமா, இந்த யக்ஞத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் செய்வது, இந்த யக்ஞத்தில் இருக்கக்கூடிய யக்ஞத்தை காப்பது, இது போன்றவைகளை மம்மா அவரே செய்ய வேண்டியதாக இருந்தது. இருந்தாலும் மம்மாவுடைய முகத்துல, மம்மாவுடைய நடத்தையில, மம்மாவுடைய காரிய விவகாரங்களில இத்தனை சேவைகள் இருந்தாலும் அவருடைய முகத்தில் எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தவே இல்லை அப்படின்று பிரம்மா குமாரி தாதி நிர்மல் சாந்தாஜி நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார்.
மம்மா அவர் மிகவும் எப்படி தெரியுமா இருப்பாரு? சாந்த சுரூபி அந்த நிலையில் இருப்பார். அது மட்டுமா, மம்மா அவர்கள் கம்பீரமாக இருப்பார். மம்மா அவர்கள் இனிமையாக இருப்பார். அதனால ஒரே சிதியில் இருந்து மம்மா வந்தார். உங்களுக்கு ஒரு உதாரணத்த சொல்லப் போகின்றேன். 1950, 51, 52ஆம் வருடம் இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய யக்ஞத்தில வறுமை தாண்டவம் ஆடிய பொழுது, சில சமயங்கள்ல சாப்பிட கூட உணவே கிடைக்காத பொழுது, அங்கு இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகள் அநேகருடைய முகங்கள் சோகத்தால் வெகுவாக மாறிவிட்டது. ஆனால் மம்மாவிற்கோ உணவு கிடைத்தாலும் சரி, உணவு கிடைக்காவிட்டாலும் சரி, அவருடைய முகம் எப்பொழுதும் எப்படி தெரியுமா இருக்கும்? மலர்ந்த மலரைப் போல இருந்தது. காரணம் அவ்வளவு கவலையற்ற தன்மை, அவ்வளவு பொறுமை. அதனால் தான் பாபா மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. இது போல அவருடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. மம்மாவுக்கு. அதனால இந்த யக்ஞத்துல யாராவது சரி, சரீரம் விட்டாலும் கூட, அதாவது மரணம் சொல்லுவாங்க. மம்மாவுடைய முகத்துல எந்தவித மாற்றம் ஏற்படாது. அப்போ மம்மாவுடைய லௌகீக தாய் ரோசா, ரொச்சா. மம்மாவுடைய லௌகீக தாய் ரோச்சா. அப்ப அவர் சரீரம் விட்டபொழுது கூட லௌகிக ரீதியாக எந்த சம்பந்தம் இல்லை என்கிற அளவிற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தார். எப்படி அமைதியாகவும், எப்படி திடமாகவும், எப்படி அந்த ஒரே நிலையில் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த நிலை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த யக்ஞத்தில் ஏதேனும் தவறுகள் நடந்து விட்டாலும் கூட, மம்மா எங்களை திட்டுவதோ, எங்களை கோபித்துக் கொள்வது கிடையாது. அப்போ அந்த சமயத்துல சந்திரிதாதி பாபாவுடன் இருந்தார். அதாவது பிரம்மா பாபாவுடன் இருந்தார். சந்திரிதாதி பற்றி பிறகு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு பாக்கிய விதாத்தம் மூலமாக. அப்போ நான்